மேவி போசேத் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவமானத்தை அழிக்கிறவன், வெட்கத்தை அழிக்கிறவன். ஆனா இப்ப அவன் லைஃப்ல எதுதான் வருது தெரியுமா? ஃபுல்லா அவமானமும் வெட்கமும். வயசுல இருந்து அவன் லைஃப்ல எதுதான் நடக்கு தெரியுமா? அவமானம். ராஜா குடும்பத்தில் இருந்த அந்த பதவி இப்பொழுது அவனை விட்டு விலக்கப்படுகிறது. இனி அரண்மனையில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, அட்லீஸ்ட் பலன் இருந்தா அதையாவது வச்சு தன் வாழ்க்கை கட்டி எழுப்பலான்னு பார்த்தா ஓடும் போது கீழே விழுந்ததுல அவன் கால்கள் முடவமாகுது. இந்த முடவன் ஆனதுனால அந்த காலத்துல பார்த்து பாருங்க என்ன கட்டளை வருதுன்னா, யாரும் எல்லைக்குள்ளேயே சீயோன் கோட்டைக்குள்ளே வரக்கூடாதுன்னு தாவீது வேற கட்டளை போட்டாரு. இந்த மேவிபோசேத்துக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னா, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா, எனக்கு ஒரு தயவு உண்டாகுமா, எனக்கு இனி இப்படி ஒரு லைஃப் உண்டாகுமா, இப்படி ஒரு லைஃப் உண்டாகுமா? ஆமே, இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற உள்ளமே இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். எஸ், இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை மேவிபோசேத் உன்னால் உண்டாக போற நம்பிக்கை அல்ல. அரண்மனைக்குள் தாவீது என்று ஒருவன் இருக்கிறார், எனக்கு ஒருவர் பரலோகத்தில் வைராக்கியமாய் எழுந்தருளுகிறார், அவரால் உண்டாகிற நம்பிக்கை இது. இந்த நம்பிக்கை இருக்கு. ஆலையில நம்பிக்கை இல்லாதிருந்த வீட்டு கதவை வந்து தட்டினது போல இன்னைக்கு நம்பிக்கை அற்று இருக்கிற சில இருதயத்தின் கதவை தட்டி சொல்றா, உனக்கு நம்பிக்கை இருக்குது மேவிபோசேத். ஆலையில கால்கள் முடவன் அவன் தான். அவனுக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டாங்கிற கேள்வியோட தான் இருக்கிறான். ஆனா நீ தான் அவனை போய் கூட்டிட்டு வரணும். ஏன் அவன் ராஜா வீட்டு பிள்ளை, அவன் ஏன் பிள்ளை. இன்னைக்கு இந்த பகல் நேரத்துல சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை சொல்ல, ஏன் உனக்கு கர்த்தர் வைராக்கியமா எழும்புறார் தெரியுமா? நீ யாரோ கிடையாது, நீ அவருடைய பிள்ளை. நான் ராஜா பிள்ளைன்னு நம்புறவங்க கைகளை தட்டி ஆமே. கால்கள் முடவனானாலும் ஆமா, என் வாழ்க்கையில எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லாட்டாலும் நான் ராஜா வீட்டு பிள்ளைனால எனக்காக ஒரு நாள் உண்டு, எனக்கு ஒரு நேரம் உண்டு. விசுவாசிக்கிற உள்ளமே எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நான் ராஜா வீட்டு பிள்ளை ஆனதுனால, நான் ராஜா வீட்டு பிள்ளை, என்னை ஒரு பிள்ளையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா.